ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார நிபுணர், ஜியோ பாலிடிக்ஸ் வல்லுனர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ், போர், எக்கனாமிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுடைய நேரடி தொடர்புடைய ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏதோ அமெரிக்காக்காரனும் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை தாக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அப்புறம் ஈரான்காரெல்லாம் கல்ஃபை போட்டு அடிக்கிறான், கல்ஃபில் உள்ள அமெரிக்கா தூதரத்தை அடிச்சுக்கிறான்னு செய்தி வந்துச்சு. பாகிஸ்தான்காரெல்லாம் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு செய்தி வந்துச்சு. தலிபான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு செய்தி வந்துச்சு. இப்படி ஏதோ எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி செய்திகளாக போச்சு. இவங்க தனிநாடு கேட்பாங்களே குர்தீஸ் அந்த பகுதி, அவங்களாம் அமெரிக்கா பயன்படுத்துது, நாங்கள் இல்லை அவங்க பயன்படுத்தலைன்னு ஏதோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ், மத்திய கிழக்கு செய்தி, மிடில் ஈஸ்ட்டு செய்தி, மேற்குலக செய்திங்கிற மாதிரி போய் கடைசியில் இன்னைக்கு டீ கடையில் கேஸ் இல்லை, வடை போட முடியல, இட்லி தோசையை குறைச்சிக்கோங்கன்ட்டாங்க, சாம்பாரை குறைச்சிக்கோங்கன்ட்டாங்க, ரேஞ்சு வந்துச்சு. ஏன்னா ஈரானில் தானடா குண்டு போட்டிங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் சூளைமேடு வன்னீர் தெரு வரையும் பிரச்சனை வந்துருச்சு. சூளைமேட்லையும் டி நகர்லையும் எப்பா ஈரானில் குண்டு போட்டாங்களான்னு பேசக்கூடிய நிலை வந்துச்சு. நீங்கள் மட்டும் பேசுகிற விஷயத்தை இன்னைக்கு எல்லா மக்களும் பேசக்கூடிய செய்தி ஆயிடுச்சு. என்னதான் சார் இருந்தது இதுக்கு பிஜேபியினர் ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை நடக்குது, இதுக்கும் மோடி தான் காரணம்னு காங்கிரஸ் மகளிர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு தேசபக்தி இல்லாமல், இந்த நேரத்துலையும் பாஜக குறை சொல்லுதுன்னு பிஜேபி தரப்புல இருந்து விமர்சனம் வந்து. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம பிரதமருக்கு ஏவன் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் பெரிய கிரிக்கெட் டீமு, ஜூலாம் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 70 மில்லியன் டன்னுக்கு ஒரு ரிஃபைனரி இருக்குது. அந்த 70 மில்லியன் டன் ரிஃபைனரியில் 5 மில்லியன் டன் வரைக்கும் அவர் எல்பிஜி பண்ணலாம் சாதாரணமாக. வேணா ஏற்றினா 10 மில்லியன் டன் வரைக்கும் பண்ணலாம். அவரோட பிஸ்னஸே ரஷ்யாலேருந்து சீப்பாக கச்சா எண்ணெய் வாங்கி அதை வெளிநாட்டுக்கு செய்யறது. முந்தா நேற்று பேப்பரில் வந்த செய்தி, 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஜாம்நகரில் இறங்கி இருக்குது. சரி, பேப்பரில் வந்த செய்தி. அதுலேருந்து எல்பிஜி பண்ணி ஏன் மக்களுக்கு கொடுக்கலாமே? நியாயமான விலைக்கு கவர்மெண்ட்டுக்கு விற்று கவர்மெண்ட் மக்களுக்கு தனிநபர்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம ஒன்றும் பெரிய உரிமையை எதிர்பார்க்க முடியாது. ஏன் கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணலாமே? சட்டம் இருக்குது. சட்டப்படி நேஷனலைஸ் பண்ணலாம். ஆமாம், பேங்கெல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்களே இந்திரா காந்தி. ஆமாம், 69. ஆமாம், ஒரு 3 மாதத்துக்கு நேஷனலைஸ் பண்ணுங்க. இல்லாட்டா அவர்கிட்ட சொல்லுங்கள், மரியாதையாக எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொடு, இதுதான் ரேட்டு, இங்கே தான் ஹெச்பிசிஎல்ல இந்த ரேட்டு, ஐஓசிஎல்ல ரேட்டு. நாட்டுக்கு ஒரு நெருக்கடி. சாமியானியானெல்லாம் நீங்கள் பணியில் இருக்கிற சோல்ஜரை பாருன்னு சொல்லி நீங்கள் படம் காட்டினவங்க. ரிலையன்ஸ் பாவம், நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. ஒரு 10,500 கோடி பில் அனுப்ப மறந்துட்டீங்க. ஒரு 3,500 கோடி கல்யாணம் பண்ணதுக்காக ரேட்டெல்லாம் ஏற்றி விட்டீங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தீங்க. கொஞ்சம் பிஎஸ்என்எல்ல டிலேடாக 5G ஆரம்பித்து வச்சிங்க. இது மாதிரி பல நல்காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அவர்கிட்ட சொல்லலாம்ல, கொஞ்சம் ஒரு 5 மாதத்துக்கு நாட்டு பக்கம் இந்த ஈரான் வார் முடிகிற வரைக்கும் கரெக்டான ஃப்ரீயாக கேட்கல, நியாயமான விலைக்கு கொடுத்து வாங்கி கமர்ஷியல் சிலிண்டரை வித் இங்கேயே கொடுப்பேன், டொமஸ்டிக்காக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் இது வரப்போகுதா? இதுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நண்பனா மக்களான்னு முடிவு பண்ண நேரத்தில் நண்பன்டா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஈரானில் போர் நடக்குது. அதனால அங்கேருந்து கச்சா எண்ணெய் வரல, அதனால தான் மூடிட்டான். உனக்கு தான் ரஷ்யாலேருந்து முந்தா நேற்று இறங்கிடுச்சு. அதை மக்கள் நாட்டு நலனுக்கு கொடுத்தா என்ன தப்பு? அதே மாதிரி அது பக்கத்தில் ராசன் சாஃப்ட் அப்படிங்கிறவங்க அவங்களும் ஒரு 70 மில்லியன் டன்னுக்கு, சுமார் 60-70 மில்லியன் டன்னுக்கு வச்சுருக்கான். அது எஸ்ஆரோட ரிஃபைனரியாக இருந்தது. பேங்க் கடன் கட்ட முடியலன்னொன்னா பிரதமர் மோடி தான் மாஸ்கோவுக்கு போய் டீலை முடித்து விட்டு ரஷ்யாவுக்கு விற்று கொடுத்தாரு. அதை அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், நாங்களே வாங்கிக்கிறோம், இங்கே கொடுங்க. 2 பேரும் கொடுத்தா இந்த எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளமே இருக்காது. இது பிரதமர் கையில் தானே இருக்குது. பாலியல் தொல்லைக்காய் சூசைட் பண்ணிக்கிட்டு ட்ரம்ப்போட நண்பனாக இருந்த எப்ஸ்டீன், அவரை 10 வாட்டி போய் பார்த்துட்டு வந்த ஹர்தீப் சிங் பூரியும் பிரதமரும் இதை பண்ணலாமா, பண்ண முடியாதா? அது இஸ்ரேலுக்கு தானே சார் போனாங்களா? அவங்க சொல்லிட்டாங்களே இஸ்ரேல் பார்க்கறதுக்கு போனாரு. மெயிலே இருக்குது. நான் உன்னோட காப்பி குடிக்கலாமா, என் பொண்ணை கூட்டின்னு வரலாமா, உன்னோட பியூட்டிஃபுல் ஐலாண்டுக்கு வரலாமான்லாம் மெயில் இருக்குது. இல்லை, அதான் இஸ்ரேல் தொடர்பாக ஏதோ பார்க்க போயிருப்பாங்க. அது ஏதோ அன்னைக்கு நீங்கள் இப்போ இந்த அம்பானி இதையும் இந்த ராசன் சாஃப்டையும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெங்களூர்லேயும் பாம்பேலேயும் மக்கள் கஷ்டப்படாமல் எல்லோரும் இட்லி வடை டிஃபன் சாப்பிடுவாங்கல்ல. பட் அதுக்கு நீங்கள் மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கணும்,
மக்களை பற்றி சிந்திக்கணும். நீங்கள் எப்போதும் A1 A2 பற்றி சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி வரும் உங்களுக்கு? அது வேற ட்ரம்ப் நேற்று ஒரு ட்வீட் போடுறாரு அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில். அம்பானி வந்து என் நண்பன், அமெரிக்காவில் $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு. அதுக்கும் பிரதமர் ஒன்றும் பேச மாட்டேங்க. இந்தியாவில் இருக்கிறதே $700 பில்லியன் தான். நம்ம ஊர்லேயும் 300 பில்லியன் எடுக்க போகிறாங்களா? எங்கேருந்து பணம் வரப்போகுது? அம்பானி அதை பற்றி பேசலையே. இதெல்லாம் வந்து இதுக்கும் ஈரான் ஈராக்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை இல்லை கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து வருது. ரஷ்யாவுக்கும் ஹோமோஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ரம்ப்பே போய் கையில் காலில் விழுந்து நீங்கள் விழுந்திருக்க வேண்டாம், இருந்தாலும் போய் கையில் காலில் விழுந்து 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே பர்மிஷன் வந்தோடனே ரிலையன்ஸில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வெளிநாட்டிலலாம் இல்லை, ரிலையன்ஸ்டே இருக்குது. அங்கேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதானே. இதுக்கும் ஈரான் ஈராக் போருக்கும் என்ன மனசு தானே. 40 விழுக்காடு இந்த எரிபொருள் இறக்குமதி அப்படிங்கிறது நமக்கு அந்த என்னது பர்கை கத்தார் குவைத்திலேருந்து மட்டுமே வருதுங்கிறாங்களே. அதை பத்தி அதெல்லாம் சரி சார், இப்போ இவனை தட்டுங்களேன். உங்களுக்கு கேட்டீங்க சொல்யூஷனு. ம். இப்போ குவைத்திலும் வர முடியல, கையில் இங்கே இருக்குது இல்லை, ஆத்திரம் அவசரத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கிங்களேன். சரி, எத்தனை நாள் சரி செய்வீங்க? இதை எத்தனை நாள் ஈடுகட்டுவீங்க? எப்படி என்னது பர்மனெண்ட்டாக ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குங்க, ரிஃபைனரி யூஸ் பண்ணுங்க, 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போர் அடிச்சிடும். ட்ரம்ப்புக்கு வேறு ஏதாவது போருக்கு போயிடுவார். ட்ரம்ப்பு எதையும் 3 மாதத்துக்கு மேலே பண்ணது கிடையாது. 3 மாதத்துக்கு ஈரான் போட்ட குண்டு போருன்னு போயிடுவார். திரும்பி அங்கேருந்து வாங்கிக்கோங்க. சொல்யூஷன் கைக்கு மேலே இருக்குல்ல. அப்போ ஈஸியான விஷயந்தான். நான் சொல்கிறது தப்புன்னா சொல்லுங்கள். ரிலையன்ஸுக்கு அங்கே பம்ப் இல்லை, ரிலையன்ஸுக்கு ரிஃபைனரி இல்லை, ரேஷன் சாஃப்ட்டுக்கு ரிஃபைனரி இல்லைன்னு சொல்லுங்களேன். நான் வேணால் இருக்குன்னு காட்டுறேன். அவங்க பேலன்ஸ் ஷீட்லேருந்தே எவ்வளோ எடுத்துன்னு ரிலையன்ஸ் கொடுத்த கணக்குலேருந்தே அவங்க பப்ளிஷ் பண்ண பேலன்ஸ் ஷீட்லேருந்தே எவ்வளோ எடுக்க முடியும் நானே கணக்கு போட்டு காட்டுறேன். என்னால் மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்லேருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னா ஒரு நாட்டின் பிரதமராலையும் கச்சா எண்ணெய் மினிஸ்டர்னாலையும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? ஸோ இப்போ இந்த பிரச்சனை இப்போ ஊடகங்களில் பூதாகரப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஈரான் போருக்கு இதுக்கு தொடர்பு அப்படி இல்லைன்னா போர்லாம் தொடர்பு இருக்குங்க. பட் சொல்யூஷன் கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. நாங்கள் அதை பிடுங்கி கொடுத்துருப்போம்னு சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி பண்ணியிருக்கோம். மக்கள் ஏன்னா எங்களுக்கு எப்போதும் மக்கள் தான் முக்கியம். இல்லை, நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை நடக்கும்போது இப்பயும் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு நான் தான் மோடி காங்கிரஸ் எதிர்ப்பே சொல்லையா, ரிலையன்ஸில் வாங்குகிற எண்ணெயை எடுத்து என்ன கூடியான்னு தானே கேட்குறேன். உன்கிட்ட இல்லை, நீ சவுதியிலேருந்து வாங்கிட்டு இருந்தே இல்லை. இப்போது இவன் தான் வச்சுருக்கானே, அதை கூட நம்ம ஊரில் தானே இருக்குது, திருப்பி விட. அவன் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்புறத இங்கே திருப்பி விட்டா குறைஞ்சி போயிடுவீங்களா? இப்போ இது அம்பானி நினைச்சா முடியும். அம்பானி என்ன நினைக்குது? கார்மெண்ட் நினைக்குது. கார்மெண்ட் பெருசா, அம்பானி பெருசா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அம்பானி தான் பிரைவேட் இவ்வளோ பெரிய ஒரு முதலாளியை நினைச்சா நாட்டுடன் சார். இந்திரா காந்தி பேங்கை நேஷ்னலைஸ் பண்ணலையா? டாட்டா அன்றைக்கி டாட்டா பெரிய ஆள் தானே. டாட்டா எடுத்து ஏர் இந்தியாவை நாங்கள் நேஷ்னலைஸ் பண்ணலையா? ஏன்னா நீங்கள் ஒரு தலைவங்கிற மனசாட்சி இருந்தால் பண்ணலாம். நீங்கள் அவர்கிட்ட உதவியாக வாங்கிட்டீங்கன்னா பண்ண முடியாது. ராகுல் காந்தியாக தான் பண்ணியிருப்பார், அவங்க பாட்டு இந்திரா காந்தி மாதிரி. ஆமாம். இப்போ பாருங்கள் நடத்த எப்படி தெரியும்னா, இப்போ பிரதமர் மோடி யார் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போகிறாரு? அம்பானி, அதானி போகிறாரா? எங்கள் தலைவன் எந்த வீட்டு கல்யாணத்துக்கு போனான் நேற்று? ஒரு ஏழை விவசாயி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறான் நேற்று. ஒரு விவசாயி போய் அவனை கூப்பிடுறான். அதாவது ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு, எல்லோரும் நாற்று நட்டுருக்காங்க, தண்ணியில் இறங்கி அவரும் நாற்று நடுறாரு. அந்த ஆளுங்க உங்களை வந்து வீட்டில் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. வந்து பார்க்குறாங்க. அடுத்த மாதம் வந்து என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் போய் அந்த கல்யாணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாருல. மோடி என்றைக்காவது போய் அது மாதிரி ஒரு ஏழை வீட்டு கல்யாணத்தில் உட்காந்துருக்கிறாரா? வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் கொடுக்குறேன்னு போட்டு பாருங்கள். எப்போதுமே ஒரு பொறுப்பில் இருக்கிறவனுக்கு ஏழைங்களை பற்றி நினைக்கணும். நம்ம எப்போதும் அம்பானிக்கு என்ன உதவி செய்யலாம், அதானிக்கு என்ன உதவி செய்யலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஏர்போர்ட் அம்பானிக்கு கொடுக்கலாம், எந்த ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுக்கலாம். இப்போ 9 ஏர்போர்ட்டில் 7 ஏர்போர்ட்டு யூபியில் மூடிட்டாங்க. அந்த நஷ்டம்லாம் அதானி எடுத்துப்பாரா, கவர்மெண்ட் எடுத்துக்குதா? அதனால் எஸ், போர் இருக்குது, ப்ராப்ளம், அதனால் கச்சா எண்ணெய் வரலங்கிறதான் ஒத்துக்கிறேன். நீங்கள் காங்கிரஸ்காரனா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்ல. வரலாறுல நாங்கள் பண்ணது தானே உன்னை பண்ண சொல்கிறேன். நீங்கள் பண்ணாததை பண்ணுன்னு சொல்லல. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் என்ன சொல்கிறேன், பெரிய ஆள்கிட்டேருந்து வாங்க முடியுமாண்ணா? டாட்டாட்டேருந்து ஏர்லைனே பிடிக்கினவங்க தானே நாங்கள். தப்பாக ரைட்டாக அடுத்த விஷயம்.
இன்றைக்கி நாட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி. 3 மாதத்துக்கு கால நீ ஏன் கேட்கல? ஏன்னா உனக்கு இது கவலை கிடையாது. ஏதாவது சொல்லி அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்தில் மட்டும்தான் பற்றாக்குறைன்னு வருது, நார்த்தில் பற்றாக்குறை காணோம். பெங்களூரில் ப்ராப்ளம்ங்கிறாங்க. நியூஸை பாருங்கள். சென்னையிலே ப்ராப்ளம்ங்கிறதா சொல்கிறாங்க. சென்னை, பெங்களூர், பாம்பேயில் தான் ப்ராப்ளம். ஏன் டெல்லியில் ப்ராப்ளம் இல்லை? ஏன் இல்லை? ஏன் யூபியில் ப்ராப்ளம் இல்லை? அப்போ சப்ளைலாம் அங்கே கொடுக்குறீங்களா? சந்தேகம் வரதானே பண்ணும். நம்ம வரி பணத்தை எடுத்து அந்த ஊருக்கு கொடுக்குற மாதிரி பேப்பரில் எல்லா இடத்துலையும் வரும் இல்லைங்க. யூபியில் கேஸ் அதாவது இல்லைங்க. மும்பை, மராத்தி, தமிழ்நாடு, பெங்களூர், இது கேரளா கொஞ்சம். கேரளா. அப்போ சவுத் இந்தியா அப்படி ஒட்டி மகாராஷ்டிரா வரையும் தான் பிரச்சனை. அப்படி தானே இருக்குது இன்னைக்கு. மகாராஷ்டிரா கூட பிஜேபி கவர்மெண்ட் தானே. அதுதான் அது ஒன்றுத்துல தான். அம்பானிக்கு பிடிச்ச ஸ்டேட் தானே. அம்பானிக்கு பிடிச்ச ஸ்டேட்டு தான். அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் வருது. மற்ற ஊரில் ஏன் வரலன்னு நான் கேட்குறேன். ஒரு ப்ராப்ளம் தான் இந்தியா ஃபுல்லாக வரணும்ல. பாம்பே கூட அவ்வளோவா நியூஸில் வரல நானாக சொல்கிறேன். பேப்பரில் வந்திருக்கிறது பெங்களூர், சென்னை மட்டும்தான். அப்போ எப்படி மற்ற ஊர்லலாம் இருக்குது? முக்கியமான ஒரு கோணத்தை வச்சுருக்கீங்க. இருந்தாலும் ஒரு அரசு அமைப்பு இங்கே நம்ம சந்தை பொருளாதாரம், மார்க்கெட் எக்கானமி வந்ததற்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம்லாம் நடந்தது 1969. சரி. 90களுக்கு பிறகு மார்க்கெட் எக்கானமி வந்ததுக்கு பிறகு நீங்கள் குளோபலைசேஷன், அந்த எல்பிஜி இல்லை, அந்த எல்பிஜி வந்துச்சு இல்லை, உங்கள் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கார்பரேட்டை, ஒரு கேபிட்டலிஸ்ட்டை அவ்வளோ சீக்கிரம் உங்கள் தொழிலை அப்படியே நீங்கள் மாற்றுங்கிறதுக்கு சொல்ல முடியாது. நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சத்யம்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஆமாம், கம்ப்யூட்டர் கம்பெனி. ஆமாம், 2010 என்னமோ தான் அது. அந்த கம்பெனி வந்து திவாலார ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஓனர் பொய்யும் புழுக்கும் சொல்லிட்டாரு. இல்லாத பணம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அக்கௌண்ட்டில். இந்தியாவோட பேரே உலகத்தில் கெட்டு போயிடும், இனிமேல் சாஃப்ட்வேர்னா இந்தியாவுக்கு பேர் போயிடும் போது கவர்மெண்ட்லேருந்து 4 பேர் அமைச்சு தான் அந்த கம்பெனியை சரி பண்ணாங்க. திவாலாக மாதிரி இருக்கிற ஒரு கேபிட்டலுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை உள்ளே போக முடியாதுன்னீங்க. உள்ளே போய் காமிச்சிருக்கிறோம்ல. அப்போ ஒரு அவசரம்னா நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். இப்போ இந்தியாவுக்கு ஒரு அவசரம் இல்லை. நீங்கள் இப்போ நாங்கள் சத்தியம் உள்ளே போன மாதிரி நீ போகலாம்ல. நீ என்ன கம்பெனியை பிடுங்குன்னு நான் சொல்லியே. வெளிநாட்டுக்கு அனுப்பாதப்பா, அந்த விலைக்கு இங்கே கொடுங்கன. நீ டாலரில் சம்பாதிக்காத, ரூபாவில் சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன். அது கூட ஏன் சொல்ல மனசு வலிக்குது உங்களுக்கு? நாட்டுக்காக அம்பானியா இல்லை அம்பானிக்காக நாடா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான நிலை போகுதுங்கிறீங்க. இப்போ 1969 அந்த வங்கிகளை தேசியமயமாக்குனாங்கல்ல, அந்த சூழல் என்ன? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு கொஞ்சம் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு இதோட மோசமாக இருந்தது. இன்றைக்காவது காமராஜ் இந்த டிராவிடியன் மாடலுக்கு அப்புறம் தான் எல்லாமே படிச்சிட்டோம். அப்போ இந்த பேங்க்குள்ளே போகிறதுங்கிறதே 110 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே திறக்க முடியாமல் இருந்தது. யாருக்கும் பேங்க்கு சிறு தொழில் அப்போ தான் சிறு தொழில் வர ஆரம்பிச்சதுகள். சிறு தொழிலுக்கெல்லாம் பேங்க் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். சொத்து இருந்தால் தான் கடன் கொடுப்பேன்னா. ஸோ ஒரு பேங்க்கை வந்து காமன் மேன் வரைக்கும் ரீச் பண்ண வேண்டியதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இவர் தேவைப்பட்டது. எது நேஷ்னலைஸ் பண்ணால் தான் அது மக்களுக்கு போய் சேரும். ப்ரைவேட் செக்டர் கொடுக்கல. இப்போ சின்ன பேங்க்கெல்லாம் ப்ரைவேட் செக்டரில் விட்டுட்டு பெரிய பேங்க்கெல்லாம் இவங்க நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது எஜுகேஷன் லோன் ஃப்ரீயாக கொடுத்தாரு. யார் வேணால் போய் அப்பா கைநாத்து வச்சா 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுத்தாரு. நிறைய பேர் படித்து வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஓடிட்டுருக்குது. ஒரு பொண்ணு கன்னியாகுமரியில் நல்ல மார்க் வாங்கியிருக்கு. 15 பேங்க்கை ஏறி இறங்கியிருக்கு. நான் வந்து எனக்கு கொடுங்கன்னா 50% 5 லட்ச ரூபா ஃபீஸ்னால் உனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் லோன் தர மாட்டேன், 50% நீ கட்டு அப்படி தான் சொல்லி ப்ரெஷர் போட்டு அந்த பொண்ணு படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ தெய்வாதீனமாக நம்ம கவர்மெண்ட்டு, இங்கே இருக்கிற திமுக கவர்மெண்ட்டு 7% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு 7% எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் கொடுத்து அந்த பொண்ணு எம்ஐடிக்கு போய் படிச்சுது, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பல லட்சங்களில் சம்பாதிக்குது. எந்த பேங்க்கு வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சோ அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி வீட்டு கடன் 70 லட்ச ரூபா தரங்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு. அதுதான் ஒரு பேங்க்கோட வேலை. அவங்களுக்கு என்றைக்கு தேவை அந்த பொண்ணே சொல்லுது. இன்றைக்கி அந்த ரீல் அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்களே போடுங்க. இந்த நான் பொய் சொல்கிறேன்னு. இந்திரா காந்தி ஏன் நேஷ்னலைஸ் பண்ணாங்கிறதுக்கு அதுக்கு தான் பதில். ஏன்னா பணக்காரன் வந்து பணக்காரனுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கும். அவங்க அப்பா ஒரு டீ கடை வச்சுருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு லோன் தர மாட்டேன்னு நினச்சி மன்மோகன் சிங் தான் லோன் கொடுத்தே ஆகணுங்கிறாரு. இவங்க என்ன சொன்னாங்க, இந்த சோகால்டு மயிலாப்பூர்லேயும் லேக் ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடனை திரும்பி கட்டலை அதனால நஷ்டம் ஆகிடுச்சின்னு.
இந்த ஏவனோட தம்பி இன்னைக்கு டெய்லி இப்போ எல்லா ஆர்டிக்கல் வந்திருக்கு. 1,50,000 கோடிக்கு மேலே அவர் கடன் கட்டாமல் இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு அவர் போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சதே தவிர அவரை அரெஸ்ட் பண்ணலை. அது மாதிரி ஆளுங்களுக்கு கடன் கொடுங்குறீங்க நீங்கள், ஆனால் இந்த பொண்ணுக்கு கடன் கிடையாதுங்கிறீங்க. இது மாதிரி பொண்ணுங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு வேலை செஞ்சது தான் காங்கிரஸ் கட்சி. நீங்கள் அதானி கடன் கொடுக்கணும்னு சொல்கிற கட்சி, அதுதான் வித்தியாசம். ஆனால் டாடா பிர்லாவோட ரொம்ப நட்பாக தானே இருந்தாங்க காங்கிரஸ். டாட்டா ஏன் அம்பானியோடய ரொம்ப நான் என்ன கேட்குறேன், டாட்டா அப்பா இருந்தவர் தான் டாட்டாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியை பிடிங்கினாரு, டாட்டாவோட ஏர் இந்தியாவை பிடிங்கினாரு. யார் பிடுங்குவாங்க? நீங்கள் பிடிங்கினீங்களா? இவங்க அந்த மாதிரி இல்லை. எனக்கு நீ நண்பன், ஆனால் நாடு முக்கியம். ஏர் இந்தியாவை எடுத்தோமா இல்லையா? நியூ இந்தியா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பிடிக்கணும். டாட்டாவோட நியூ இன்சூரன்ஸை பிடிக்கணுமா இல்லையா? பிர்லாவோட ஏர்லைன் இருந்து அதையும் சேர்த்தானே எடுத்தோம். நீ நண்பனுக்கு ஒரு மாதிரி, மற்றவனுக்கு வேறு மாதிரி நடத்துறிய நீ. ஏன்னா கடந்த காங்கிரஸ் அரசே அம்பானியோட க்ளோஸ்ன்னு தானே சொன்னாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், நான் அந்த பொண்ணுக்கு லோன் கொடுக்குற மாதிரி பண்ணோம். எங்கள் எஜுகேஷன் லோனில் யார் போய் கை நாற்று வச்சாலும் கொடுக்கணுன்னாரு. ரைட்டா? நீ ஏன் லோன் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீ வீடியோவை பார்த்துக்க, நான் சொல்ல. அந்த பொண்ணு நீ நாகர்கோவில் பக்கத்து அந்த இஸ்ரோ ஊர் இருக்கு, ஆழ்வாய். ஓகே ஓகே. அந்த ஆழ்வாய் மொழி பக்கமா? அந்த பக்கம்தான். டீ கடையை விட்ட பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ அவன் அண்ணனை படிக்க வச்சு அவன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான். இது ஏன் இந்த பேங்க் கொடுக்கல? ஏன்னா மோடி சொல்கிறாரு, மேல் ஜாதிக்காரன் மட்டும் படித்தா போதும், மற்றவங்க படிக்க வேணாம். இதுதான் அவங்களோட ஐடியாவே. இதுதான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியே. அவ்வளோதான். ஆனால் இவர் நான் பிராமின் தானே, அவங்க அதானே சொல்கிறாங்க. அவன் அப்படி சும்மா ஒரு பேக்வர்டு கிளாஸை நாங்கள் சரிப்பா. அமித்ஷா மோடி ரெண்டு பேருமே நான் பிராமின். ஒரு பேக்வர்டு ஜெயினெல்லாம் என்னைக்குப்பா பேக்வர்ட் ஆனாரு? நினச்சா யார் வேணா. அவர் வந்து அமித்ஷா வந்து பேக்வர்டு கிடையாது, ஜெயின். அவர் ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான். ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான். ஒரு மூஞ்சிக்கு வச்சு மோடி பேக்வர்டு தானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவர் நான் டீ ஊற்றினாரு, எந்த ஸ்டேஷனில் டீ ஊற்றினார்னு வரைக்கும் காட்டல. ரயில்வே ஸ்டேஷனே இல்லை, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணேங்கிறாரு. அந்த டிகிரி ஹோல்டர்ல சொன்னாரு. இது முதல்ல 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஊரில் அந்த நாளில் 10ஆம் கிளாஸ் எக்ஸாமே நடக்கலை. டிகிரி பாஸ் பண்ணதுக்கு இது வரைக்கும் சர்டிஃபிகேட் காட்டல. அது மாதிரிலாம் யாரும் நாங்கள் பண்ணது இல்லையே. ஆனால் இது ஒரு செய்திக்காண்டி, இப்போ பொலிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, மக்களுக்காண்டி, இந்திரா காந்தி அம்மா வந்து அப்படியே வங்கியை நாட்டுடைமையாக்குறது, மன்னர் மானியத்தை ஒழித்த போது ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த காமராஜர், நீலம் சஞ்சீவ் ரெட்டி, இவர் நிஜலிங்கப்பா போன்றவர்கள் எதிர்த்தாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. எல்லாத்தையும் எதிர்க்கல, சிலதை எதிர்த்து. மன்னர் மானியம் எதிர்ப்பதெல்லாம் இல்லை, மன்னர் மானியத்தை எதிர்க்கல. மற்றது மன்னர் மானியத்தை எதிர்த்தது ராஜாஜியும் அவங்க கும்பல், சுதந்திரா கட்சி. அது ஓப்பனா கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி. ஓப்பனா கேபிட்டல் அவங்க தான் எதிர்த்தாங்க. இவங்களுக்குள்ள என்னன்னா, இந்திரா காந்தி இவங்க சொன்ன பேச்சை கேட்கல. நீலம் சஞ்சய் ரெட்டி, விவி கிரி இஷ்யூ தான். அதுதான் இஷ்யூ. இது மன்னர் மானியம் வந்து ராஜாஜி. அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் அதை எதிர்க்கல. ஏன்னா அப்போ சோசியலிச சிந்தனையுடன் இந்திரா காந்தி இருக்கிறார், கொஞ்சம் ஃபியூடல் மைண்ட் செட்ல ஸ்தாபன காங்கிரஸ் இருக்குங்கிற மாதிரி. அப்பதான் அதெல்லாம் சும்மா. இப்ப அதனால கம்யூனிஸ்ட் கட்சி உங்களை ஆதரிச்சிச்சு, இந்திரா காந்தி ஆதரிச்சு. 1956ல ஆவடி காங்கிரஸ் இங்கே தான் நடந்தது. சோசியலிசம். அப்போ வந்து காமராஜர் தான் சீஃப் மினிஸ்டர், இந்த ஆவடியில் தான் பண்ணிச்சு. அதனால தான் அந்த இடத்துல ஆவடி ஹெவி டேங்க் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தாங்க. அதனால அந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இதுதான் இந்திரா காந்தியை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சாங்க. இந்திரா காந்தியை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா திமுக அப்போ தான் ஃபஸ்ட்டு காங்கிரஸோட ஒரு அலையன்ஸுக்கான ஃபார்மேஷன் வருது. அப்போ திமுக சொன்ன காரணம், அவங்க காங்கிரஸாக இருந்தாலும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து மன்னர் மானியத்தை ஒழிக்கிறாங்க, வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க, இதையெல்லாம் சொல்லி தான் நாங்கள் உறவுக்கு கை கொடுத்தோம். அதெல்லாம் ரைட்டு. பட் இதுதான் ஆக்சுவல் மேட்டர். பட் இதில் என்ன மேட்டர்னா, அந்த பொண்ணு இன்டர்வியூவில் பிஜேபி வந்து ஏழை எளிய மக்களுக்கும் கீழ்ஜாதி மக்களுக்கும் பேங்க்கில் லோன் கொடுத்து படித்து 70 லட்ச ரூபா வீடு கட்டிடுவாங்களோ அந்த பயத்தினால அதை தடுத்து நிறுத்தினது தான் பொருள். ஓகே ஓகே. ஏன்னா மன்மோகன் சிங் கொடுத்தாரு, நீங்கள் ஐடியா பண்ணி கொடுத்துருக்க வேண்டாம், இருக்கிறத நீங்கள் எடுத்திருக்கீங்கிறது தான் என்னோட. ஆல்ரெடி ஒரு ஸ்கீமு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. யார் வேணால் 5 லட்ச ரூபா லோன் வாங்கி படிக்கலான்னு. அதில் இங்கே 50% தான் ஆக்கினது யாரோட வேலை? கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலில் தொடங்கி பின்னோக்கி பல கருத்துக்களை நீங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, வடநாட்டு மக்களை ஏமாற்றி நம்ம ரிலிஜனை கொண்டு வந்து சாமி பூதம்னு கொண்டு வந்துட்டு இது மாதிரி மக்களை ஏமாத்துறது தான் பாஜகவோட ஐடியா. அப்போ எல்பிஜி இஷ்யூ 2 நாள் தீர்த்துடலாம்.
2 நாளில் தீக்கலாம்னு சொல்ல இவ்வளோ கஷ்டம் இருக்காது. சாம்பார் இல்லை, இட்லி இல்ல, இட்லி இல்லை, நிறைய வடை இடத்துல பதுக்குறாங்க. இந்த விஷயம் வந்துச்சு. அதெல்லாம் அங்க இருக்காது. எஸ்மா சட்டம் போட போறாங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம். 2 ரிஃபைனரி எடுத்து 10 பில்லியன் டன் இறக்கி விட்டிங்கன்னா ஆ, ப்ரெஷர் குறையும். ஆ, 10 நாளில் போர் முடிஞ்சா எல்லாமே சரியாக போயிடும். ம். மனசு இருந்தால் எதை வேணால் செய்யலாம். ஸோ ஒரு வித்தியாசமான பார்வையை தந்திருக்கீங்க. போர், பதட்டம், மோடி என்ன செய்வார்? எல்பிஜி பற்றாக்குறை, எரிபொருள், ஹார்மோஸ் அணையை அடைச்சிட்டாங்க, வளைகுடா நாடே பதறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். இந்த ஆனால் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறேன். சொல்யூஷன் இருக்குங்கிற மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஒரு அரசியலாக மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார நிபுணராகவும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனம் பதவைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களோட நேர்காணல் பலருக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை காமிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மனம் திறக்க வேண்டியது அரசன் தான், பிரதமர் தான். அவர் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து விரிவாகவும் நுட்பமாகவும் பல்வேறு புள்ளிகளை தொட்டு இந்த விஷயத்துக்கான சொல்யூஷனையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.